போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது நேற்று காலையில் அண்ணன் ட்ரக் ஒழிப்புன்னு வீடியோ தான் போட்டார். இன்னைக்கு யார் முதலமைச்சர் வந்து தெருவில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டார். வேறு வழி கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் தான் அதை எடுத்தாருன்றதை ப்ரூவ் பண்ணணும். நேற்று அண்ணன் வீடியோ போட்டவுடனே இன்னைக்கு இவர் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்காரு. நான் ட்ரக்கை ஒழிக்க போகிறேன் வைக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இனிமேல் போட்டி வந்து ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ விஜய்க்கோ அல்ல. இனி போட்டி வந்து அண்ணாமலை வெர்சஸ் விஜய் தான்றதை நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். கில்லி சரத்து அப்படிம்பாங்க. அவர் வந்து ஒரு ஃபோனில் அதுக்கு மேலே அந்த ட்ரக்ஸை போட்டு அப்படியே அந்த ஏடிஎம் கார்டை வச்சு அப்படியே அதை ஒழுங்கு பண்ணி அதை அப்படி லைனாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து அவர் வந்து இது பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ரைட்டுங்களா? அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா, சார் அது எனக்கு 1.5 வயசு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே மாத்திரையை நான் உடச்சி கொடுத்தேன். எனக்கு தெரியும் சார், உலகத்திலேயே வந்து மாத்திரையை வந்து செல்ஃபோன் மேலே வச்சு ஏடிஎம் கார்டை வச்சு உடச்சதை நான் பார்த்தேன். இந்த விஜய் நடத்துகிற மாதிரி நம்ம கட்சி நடத்தக்கூடாதுன்றது அண்ணன் தெளிவாக இருக்காரு சார். எங்கள் அண்ணன் ரொம்ப தெளிவாக, அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக என்ன முடிவில் இருக்கார் அப்படின்னா, நமக்கு ரொம்ப சீசன்டானவன், பக்குவப்பட்டவன், மெச்சூர்டானவன், அறிவுள்ளவன், எந்த வகையிலும் எந்த ஒரு தவறிலையும் ஈடுபட துணியாதவன், ஈடுபட நினைக்காதவன் கூட சேர்க்கணும் அப்படின்றார். அப்போ பொறுமையாக சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பேஸை செட் பண்ணுறாரு சார். அவர் என் கூட இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் எனக்கு அதை முதல்ல செட் பண்ணுறாரு. இப்போ நான் வந்து 2026 எலெக்ஷனில் விஜய்க்கு ஓட்டு போடல, நான் வந்து அதிமுக ஓட்டு போட்டேன். ஆனால் இதே என்னோட குடும்பத்தை நான் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நான் இல்லை. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் எனக்கு நான் அண்ணாமலை அண்ணனை பிடிச்ச அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறேன். அப்போ என் குடும்பத்தை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். இப்படி எத்தனை ஓட்டு விஜய்க்கு விழுந்துருக்கு தெரியுமா? ஆனால் இப்போ நாங்கள் எல்லாருமே அண்ணாமலையை பிடிச்ச அண்ணாமலை, ஒவ்வொரு அஜித் ஃபேனும் ஒவ்வொரு ரஜினி ஃபேனும் அண்ணாமலையை பிடிச்ச அண்ணாமலை பின்னால் போகிறோம். அப்போ என் குடும்பத்தை உட்காந்து பேசி மண்டையை கழுவேன். ஏன்னா நான் பிடிச்சி ஒருத்தர் ஓட்டு போட போகிறேன். அப்போ நான் என் உயிரை கொடுப்பேன். அப்படி இந்த தடவை விஜய்கிட்ட ஓட்டு போகிறேன். பிரிய போகுது சார். நாளைக்கு விஜய்க்கு விழும். நீங்கள் பாருங்கள், இதே இடத்துல நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க, விழும், மரண அடி விழும். அவர் சொல்லிட்டார் அன்றைக்கே, நீங்கள் அவர் பேசும்பொழுது ஒரு 2 வருஷம் விடுங்க அப்படின்னாரு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது அண்ணாமலை ஆதரவாளர் சத்யன் ராமசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜூலை 1க்கு அப்புறமா வந்து கள நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க திரு அண்ணாமலை அவர்களின் வி த லீடர் அந்த அமைப்பு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதை தாண்டி இதுதான் அந்த வி த லீடர் ஆரம்பித்து முதல்ல களத்துக்கு வரக்கூடிய நடவடிக்கையாகவும் இருக்குது. ஆமாம், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு இயக்கம் ஆரம்பித்து இவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா அது வி த லீடர்ஸ் இயக்கம் தான். அதாவது இயக்கம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இயக்கம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாறப்போகிறது என்ற அறிவிப்பு வந்ததிலிருந்து, அண்ணாமலை அவர்கள் அந்த அறிவிப்பை என்னைக்கு அறிவித்தாரோ அன்னையிலிருந்து ஏறக்குறைய இப்போ 20 லட்சம் பேரை நெருங்கி போயிட்டுருக்கு. ரைட்டுங்களா? 20 லட்சம் பேரை இத்தனை சொற்ப நாட்களில் வந்து ரியலாக உண்மையாக ஒரு இயக்கம் வந்து கூட்டு சேர்த்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் எங்கேயுமே தமிழ்நாட்டில் நடந்ததில்லை சார். ஸோ இதை முதலாக வந்து வி த லீடர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, இதில் குறிப்பாக அந்த 20 லட்சம் பேரில் 17 லட்சம் பேர் ஏறக்குறைய 3 நாட்களில் சேர்ந்தாங்க. அதுதான் அதனுடைய வலிமையே. ஸோ அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து எப்போ ஆரம்பிப்பார், நம்ம அவர் கூட போய் சேரணும், அவர் கூட இணைஞ்சு பணியாற்றணும்னு தமிழ்நாட்டில் இன்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 17-18 லட்சம் பேர் ரெடியாக இருந்தாங்க அப்படின்றது ஒரு உண்மை. இல்லை, விறுவிறுப்பாக ஆரம்பித்து போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எதுவும் பெருசாக வெளியில் தெரிய மாட்டேங்குது. அண்ணாமலை அவர்கள் பேசி வீடியோ போட்டால் தான் தெரியுதே தவிர மற்றபடி அந்த கூட்டம் சேர்க்கிறது அங்கங்கே அதெல்லாம் நடக்க தான் செய்யுதா? இல்லை எல்லாமே அதுதான் சார். இப்போ என்னென்னா, எல்லாருமே அவங்களோட ப்ரொஃபைலை ரொம்ப லோவாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே வந்து எதையுமே சும்மா இந்த ரீல்ஸ் பைத்தியங்க மாதிரி, இல்லை இந்த ரீல்ஸ் நம்மளும் போடணும், இல்லை நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோன்னு உடனே வந்து நம்ம அந்த தலைமைக்கு காட்டணும், இல்லை நம்ம எவ்வளோ உழைக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம தான் நம்பர் 1ல் இருக்கோம், நமக்கு உடனே பதவி வேணும் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லாத கூட்டம் இந்த கூட்டம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து காட்டணுன்ற தேவையில்லை. இன்றைக்கி காட்டினா தான் அரசியல்ன்ற மாதிரி அரசியல் மாறிடுச்சு தமிழ்நாட்டில், அது வேறு. ஆனால் இன்றைக்கி
இந்த ஒரு கூட்டம் அண்ணாமலை அண்ணன் அவரை நம்பி இல்லை அவர் பின்னாடி கூடியிருக்க கூட்டன்றது ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன்ஸ். இவங்கெல்லாம் வந்து ஒரு கைதேர்ந்த, அதே நேரத்தில் வந்து ஒரு செறிவார்ந்த ஒரு மனம் படைத்தவர்கள். இதில் வந்து இப்போ நான் பாரு எவ்வளோ வேலை பார்த்துட்டேன் பாரு, என் மாவட்டத்துக்கு நான் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், இதை வச்சு நான் மாவட்ட பொறுப்பு வாங்கிடுவேன், இதை வச்சு நான் மாநில பொறுப்பு வாங்கிடுவேன் அப்படின்னு அந்த நம்ம யாரை இல்லை எந்த கைண்ட் ஆஃப் அரசியலை வெறுத்தோமோ, எந்த கைண்ட் ஆஃப் அரசியல்வாதிகளை கேவலமாக நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி நம்மளும் ஆகிறதுக்கு எதுக்கு நம்ம அப்படின்றது நல்லா தெரிஞ்சவங்க நாங்கள். அதனால் வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த எண்ணமே வந்து இதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஆக்கி வச்சது தான் சார். என்ன அரசியலில் சேர்ந்துட்டேன்றீங்க, ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்க, வைக்க மாட்டேங்குது. அரசியலில் மக்களுக்கு செய்யணும், அதே நேரத்தில் என்ன பிரச்சனையோ அதை பார்க்கணும், அதை நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இது எதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட காட்டணும்? புரியல. மக்களுக்கு நாங்கள் எங்கள் பிரச்சனையை சரி பண்ணி மக்கள் எதுவும் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை. அண்ணாமலை நாளைக்கு தெளிவாக சொல்கிறார் பேசும்பொழுது, யூகேல ஒரு இனிஷியேட்டிவ், அந்த இனிஷியேட்டிவை பாராட்டி பேசும்பொழுது சொல்கிறார். அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்ம என்னென்னா ட்ரக், அதாவது நேற்று தான் சொல்கிறாரு சார். நீங்கள் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்ணாமலையனோட இம்பாக்ட் என்னன்றது புரிஞ்சுக்கணும். வீடியோ நேற்று காலையில் வருது, அவ்வளோதான். ட்ரக்கு சம்பந்தமான டிமாண்ட், அந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன் நீங்கள். அதாவது ஒரு சாதாரண அரசியல்வாதி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ட்ரக்ஸை ஒழிக்கணும் அப்படிம்பாங்க, முடிஞ்சுது. இது ஆண்டாண்டு காலமாக, அதாவது நான் சொல்றது ஆண்டாண்டு காலமாக ட்ரக்ஸை ஒழிக்கணும். இவர் பாருங்களேன் நீட்டாக அதை புரிய வைக்கிறார் நமக்கு. ட்ரக்ஸோட டிமாண்டை குறைக்கணுன்றார். சப்ளை அண்ட் டிமாண்டு. நீங்கள் டிமாண்டை குறைச்சிட்டா சப்ளை பண்ணுறவன் எத்தனை கஞ்சா கடத்தல்காரனாலும் வந்துட்டு போகிறான், அவனால் சப்ளை பண்ண முடியாதுல்ல, டிமாண்டே இல்லைன்னா. அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவனையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவனையும் நம்ம சரி பண்ணி ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படின்னா அவன் எதுக்கு ட்ரக்கை தேடி பார்ப்பான்? அப்போ ட்ரக்கை தேடி எவனுமே போகலண்ணா. டிமாண்ட் இல்லைன்னா சப்ளை இருக்காது ஆட்டோமேட்டிக்காக. இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் யோசிங்க. நீங்கள் சப்ளையை ஒரு சைடில், அதுக்கு வேறு லீகல் இருக்குது, நமக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. எவனா ஒருத்தர் ட்ரக்கு சப்ளை பண்ணுறான்னா அவனை போட்டு அவனை பிடிச்சி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தனி திட்டம் இருக்குது, அது வேறு. ஆனால் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து இன்றைக்கு தேவையான ஒரு அரசியல் அப்படின்றது புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு, ஜூலை மாதம் இந்த வேலையை நம்ம பார்க்க போகிறோன்றார். அடுத்தது ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான தேவைகளை நம்ம செய்ய போகிறோன்றார். இதெல்லாம் பண்ணணுன்றது டாஸ்க்கு, இதுக்கு ரீல்ஸ் எடுத்து போகணுன்றது தேவையில்லாத டாஸ்க். அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஆள் இருக்காங்க, நாங்கள் இல்லை சார், அது நாங்கள் இல்லவே இல்லை. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் என்னென்னா சார், அதாவது அண்ணாமலை அவர்களை அறிவித்ததுலேருந்து சத்தமே இல்லாமல் கிட்டத்தட்ட எந்த சத்தம் இருந்தது சொல்லுங்கள், 20 லட்சம் பேர் இன்னைக்கு நெருக்கி சேர போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 20 லட்சம் பேர் வந்து அவங்களால ஆன்லைனில் போயிட்டு ஒரு ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி அவங்களால இன்டர்நெட் கனெக்ஷனோட ப்ராப்பராக அதை சப்மிட் பண்ண முடிஞ்சவங்க. இன்னும் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியாமல் இன்னமும் வந்து செல்ஃபோன்ஸில், அதாவது ஓல்டு மாடல் செல்ஃபோன்ஸு, பழைய வித்தவுட் ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மொபைல் ஃபோன், அப்போ அவங்களாம் என்ன சேர வேண்டியிருக்கு, அப்போ அவங்களுக்கான திட்டம் என்ன அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு என்னதான் நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள், எத்தனை ஃபார்ம்ஸை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், அதுக்கே ஒரு பொறுமை வேணும் சார். நீங்கள் உங்களோட டேட்டாலாம் கொடுத்து போய் சேரணும் வைக்கணுன்றதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்களுக்குலாம் என்ன இருக்குது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போவே நான் சொல்கிறேன், உங்ககிட்ட நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். நாளைக்கு அண்ணன் எப்படி இந்த தாவைக்காரெல்லாம் கூட்டம் சேர்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இதான் ஃபோன் நம்பர், இதுக்கு மிஸ்டு கால் கொடுங்க, நீங்கள் எங்கிட்ட வந்து இணைஞ்சிட்டிங்கன்னு ஆகிப்போயிருது அப்படின்ட்டாங்கன்னா ஒரு கோடின்றது கம்மி சார், 1 கோடின்றது கம்மி வேணாம். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மிஸ்டு கால் வந்துக்கிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சார், இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஆளுங்க, தேவையான வாலண்டியர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் அவங்களுக்கு அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுற சென்ஸு, அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த 4Gயோ 5Gயோ ஹேண்டில் பண்ணக்கூடிய சென்ஸ் இருக்கணும். அப்படின்றதுனால இனிஷியலாக நம்ம சேர்க்க போகிறவங்க வந்து இன்னைக்கு கம்பேட்டபிளாக இருக்கிறவங்களா இருக்கணும். அப்படின்றதுனால தான் இந்த ஒரு திட்டம். இந்த நாளைக்கு இன்னும் போக போக சார், இப்போ உங்கள் கையில் நீங்கள் இப்போ நம்ம இப்போ உங்கள் அப்பா எங்கள் அப்பா இருப்பாங்க, உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா இருப்பாங்க, அவங்க கையில் போய் ஃபார்மை கொடுத்தா எழுதி கொடுக்க எத்தனை பேர் தயாராக இருக்காங்க தெரியுமா? அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கல. இன்னும் நாங்கள் களத்தில் அவருடைய திட்டத்தின்படி அவர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அவர் எங்கேயுமே விளம்பரப்படுத்த சொல்லலை. நாங்கள் விளம்பரப்படுத்த ஆரம்பித்தோம்னா வேற மாதிரி இருக்கும் சார். ஏன்னா நான் எதுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்க, அதாவது இங்கே வந்து ஒரு அரசியல்வாதி பியூர் ஹீரோ அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான். ஹீரோஸ் அரசியல்வாதி நிறைய பேர் இருந்திருக்கான், நாட்டில் நிறைய பேர் இருந்திருக்கான். நடிகர்களுக்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகளாக மாறி எம்பியாகவும் எம்எல்ஏவும் ராஜ்யசபா சீட்டுக்காகவும் சிஎம்மாவும் பல இடங்களில் பல பேர் இருந்திருக்கான், பார்த்துருக்கேன். ரைட்டுங்களா? ஆனால் ஒரு அரசியல்வாதி அதாவது ஒரு அரசியல்வாதியாகவே வந்து அவரை ஒரு நடிகருக்கு ஈக்குவலாக இங்கே வந்து க்ளோரிஃபை பண்ண முடியும், அவர் ஒரு ஹீரோ மாதிரி அவருக்கு ஒரு பிஜிஎம்ஐ போட்டு என்ட்ரி கொடுத்தாலும் மாசாக இருப்பாப்புல அப்படின்னா எங்கள் அண்ணாமலை மட்டும்தான். ரைட்டுங்களா? அவர் இறங்கி அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா
நீங்கள் ஒன்றுமே இல்லை சார், வேறு எதுவுமே மக்கள் யோசிக்க முடியாது, அவரை மட்டும் தான் யோசிக்க முடியும். அவருடைய அரசியலும் அவருடைய சித்தாந்தத்தையும் பற்றியும் அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்றதை மட்டுமே மக்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவரால் உருவாக்கிட முடியும். அவர் ஆரம்பிக்கல, பொறுமையாக ஆரம்பிக்கிறாரு, ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பேஸை செட் பண்ணுறாரு சார். அவர் என் கூட இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் எனக்கு அதை முதல்ல செட் பண்ணுறாரு. கண்டது கழிவு கிடைச்சத பூரா உள்ள எடுத்து போட்டு இந்த பாருங்க 108 சீட்டு, 108 சீட்டில் 60 சீட்டு அதிமுகலேருந்தும் பழைய திமுகலேருந்தும் பழைய காங்கிரஸ் இருந்து வந்தாங்க சார். குப்பை வேண்டாம் நினைக்கிறாரு. ஆமாம் சார். சார் குப்பையாக ஆட்களை கூட்டி வச்சுட்டு கடைசியில் பாருங்க இன்றைக்கெலாம் ஒன்றும் இல்லை. அதாவது கில்லி சரத்து அப்படிம்பாங்க, அவர் மேலே உள்ள அலிகேஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன், நான் சொல்லி என்னைய பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவர் இன்னைக்கு தாவேக அமைச்சர்கள் மேலே எத்தனை பேர் அலிகேட் பண்ணுறானுங்க. அந்த மாதிரி அவர் மேலே உள்ள அலிகேஷன்ஸ்னா பிளாக்ல டிக்கெட் வித்தாரு அப்படிம்பாங்க. ரைட்டுங்களா? அவர் பேரே கில்லி சரத்து. ரைட்டுங்களா? பிளாக்ல டிக்கெட் வித்து அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நடத்துவார் அப்படிம்பாங்க. இப்போ அமைச்சராக இருக்கார். இப்போ ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டராக இருக்கார். அவர் யார் மனிதவள மேம்பாட்டுக்கு அவர் மினிஸ்டராக இருக்காப்புல. அவர் மேலே வச்ச அலிகேஷன் இதுதான். சரி, அது வரைக்கும் ஓகே. ஏன்னா இருக்கக்கூடிய விஜயனுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இன்னைக்கு லட்சமும் கோடியிலையும் புரள்றானுங்கன்னா அது காரணமே பிளாக் டிக்கெட் தான்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்களாம் ஓஜி ஃபேன்ஸு, ரஜினிகாந்த் ஃபேன்ஸ். அப்போ எங்களுக்கு தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட முடியும்? நாங்கள் சொல்லி கொடுத்து அது இது சொல்லுவாங்களே ஒரு கொடுத்துல வடிவெள்ள சொல்லுவாங்க, நான் முன்னதுக்கப்புறம் தானே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எங்களுக்கு அப்புறம் நாங்கள் சொன்னதை வச்சு தான் வாழ்ந்தவங்க. அதனால் எங்களுக்கு தெரியும் இவங்களை பற்றி. இவங்க கம்பல்சரி கண்டிப்பாக இதை வந்து பிளாக் டிக்கெட்டை வச்சு தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிளாக் டிக்கெட் விற்கிறது தப்பு இல்லை. இன்றைக்கி பார்த்தா அதே மாதிரி இன்னொரு வீடியோ சர்க்குலேட் ஆகுது. என்ன வீடியோ சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா, அவர் ஏதோ ட்ரக்ஸை வந்து ஃபோனில் வச்சு அதை வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளே சிஎஸ்கே மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இவரும் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு போய் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க போல. அவர் வந்து ஒரு ஃபோனில் அதுக்கு மேலே அந்த ட்ரக்ஸை போட்டு அப்படியே அந்த ஏடிஎம் கார்டை வச்சு அவர் என்ன வழக்கு கொடுத்துருக்காருனா சார், அது எனக்கு 1.5 வயசு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே மாத்திரையை நான் உடச்சி கொடுத்தேன். எனக்கு தெரியும் சார், உலகத்திலேயே வந்து மாத்திரையை வந்து செல்ஃபோன் மேலே வச்சு ஏடிஎம் கார்டை வச்சு உடைச்சதை நான் பார்த்தேன். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே மாத்திரையை நான் உடச்சி கொடுத்தேன். எனக்கு தெரியும் சார், உலகத்திலேயே வந்து மாத்திரையை வந்து செல்ஃபோன் மேலே வச்சு ஏடிஎம் கார்டை வச்சு உடைச்சதை நான் பார்த்தேன். கசக்கும் அப்படியே தூக்கி கொடுத்துருவாரா இல்லை கலக்கணுமா? அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் சார் இந்த செட்டப் இருக்குல்ல, நீங்கள் நம்மளும் வந்து என்ன சொல்றது ரொம்ப உத்தம அப்படின்லாம் நம்ம இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ண வரும்ல. நாங்களும் அங்கங்கே பார்த்துருக்கோம். நம்ம ஆனால் அதுக்கு எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் நம்ம பார்த்துருப்போம், வச்சுருப்போம். எவனாவது நமக்கும் தெரியாத கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், ஏதாவது இல்லை நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக. அப்போ ஒரு ஓஜி ட்ரக்கு யூஸ் பண்ணுறவன் எப்படி அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணானோ அதே மாதிரி ஃபோன் மேலே வச்சு நீட்டாக ஏடிஎம். எனக்கு தெரிய உலகத்தில் நான் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரையை ஃபோன் மேலே வச்சு உடச்சி இடித்து அதுக்கப்புறம் அது ஏடிஎம் கார்டை வச்சு இடித்து கொடுத்து நான் பார்த்ததில்ல சார். ஆனால் நம்ம ஏற்றுக்கிட்டு தான், அவன் ஏன்னா அவர் அமைச்சர் இல்லைன்னா நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, ஏற்றுக்குருவோம். ஆக இப்படிப்பட்ட மோசமான கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நான் என்ன மக்களை திருத்த போகிறேன்னு சொல்லுங்க. பொய்யை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை கூட வச்சுக்கிட்டே விஜய் சுற்றிட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதை இடையில கட் பண்ண அப்படி இங்கே எடுத்துக்கிறேன். அது நேற்று காலையில் அண்ணன் ட்ரக்கு ஒழிப்புன்னு வீடியோ தான் போட்டார். இன்னைக்கு யார் முதலமைச்சர் வந்து தெருவில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. வேறு வழி கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் தான் அதை எடுத்தாருன்றதை ப்ரூவ் பண்ணணும். நேற்று அண்ணன் வீடியோ போட்டவொடனே இன்னைக்கு ஒரு ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்காரு, நான் ட்ரக்கை ஒழிக்க போகிறேன் வைக்க போகிறேன் அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் ஆமாம் சார், வேறு வழி கிடையாது சார். அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாலும் அதற்கு இந்த குறிப்பிட்ட இந்த கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த தற்கொலை கூட்டம் பதில் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இனிமேல் போட்டி வந்து ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ விஜய்க்கோ அல்ல, இனி போட்டி வந்து அண்ணாமலை வெர்சஸ் விஜய் தான்றதை நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோ போட்டோன்னு இவர் இறங்கி தெருவில் ஓடிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? சரி, தெருவில் ஓடுறாரு, ரைட்டு. கூடவே இந்த பொய்யை மட்டுமே பேசக்கூடிய ஒரு அமைச்சர் வச்சிருக்காரு தெரியுமா, ஆதவர்ஜுனன். இன்னைக்கு அவர் ஏறி அவர் இந்த ரெட்டை வசனத்தில் பஞ்சு, அதாவது விஜய் நடிகர் சார், இவர் நடிகராக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் ஆதவர்ஜுனன்றவர். அவர் மேலே ஏறி இதுவரை இந்தியாவிலேயே எந்த ஒரு சிஎம்மும் வந்து 3 கிலோமீட்டர் ஓடினதில்லை அப்படின்னு. சார் கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணி போனீங்கன்னா உமர் அப்துல்லா இருக்கார்ல, 21 கிலோமீட்டர் இதே மாதிரி மராத்தன் ஓட்டார், இதே மாதிரி அவேர்னஸ்க்காக 21 கிலோமீட்டர். இவர் பச்சை சார், யார் வேணாலும் சொல்லலாம் சார், நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். நம்ம யூடியூப் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பழைய இருக்கார் இல்லையா, அவர் 21 கிலோமீட்டர் ஓடிருக்காரு. இவர் ஏறி கூச்சமே இல்லாமல் அது விஜயை கூட நிற்க வச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் 3 கிலோமீட்டர் ஓடினதில்லை, இவர் தான் முதல்ல ஓடிருக்காரு. எங்கள் தளபதி சி ஜோசப் விஜய் தான் ஓடிருக்காருன்றார். அதுக்கும் தற்கொலையான நின்று கைத்தட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? இவங்களை வந்து திருத்துறதுன்றது வாய்ப்பு இல்லை சார்.
ஏன் திருத்த முடியல? இந்த கூட்டத்தை திருந்தாத கூட்டத்தை இல்லை திருத்தவே முடியாத கூட்டத்தை கூட்டி வச்சிட்டாப்ல. ஆனால் எங்கள் அண்ணன் ரொம்ப தெளிவாக, அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக என்ன முடிவில் இருக்கார் அப்படின்னா, நமக்கு ரொம்ப சீசன்டானவன், பக்குவப்பட்டவன், மெச்சூர்டானவன், அறிவுள்ளவன், எந்த வகையிலும் எந்த ஒரு தவறிலையும் ஈடுபட துணியாதவன், ஈடுபட நினைக்காதவன் கூட சேர்க்கணும் அப்படின்றார். அப்போ பொறுமையாக சேர்த்துக்கலாம். இவங்களோட மென்டாலிட்டி என்ன? இப்போவே டிரெக்ஷன்ஸ் வருது. என்னென்னா, நீங்கள் அங்கங்கே நீங்கள் பாட்டுக்கு அலுவலகம்லாம் திறந்துட்டு இருக்காங்க, எதுனாலும் எங்கள் கைடன்ஸில் திறங்க. நீங்கள் அங்கங்கே தேவையில்லாத ஃபோட்டோக்களை யூஸ் பண்ணாதீங்க, எதுனாலும் கைடன்ஸில். ஏன்னா ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக கொண்டு போகணும். இந்த விஜய் நடத்துகிற மாதிரி நம்ம கட்சி நடத்தக்கூடாதுன்றது அண்ணன் தெளிவாக இருக்காரு சார். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. விஜய் நடத்துகிற மாதிரி நம்ம கட்சி நடத்தக்கூடாது, விஜய் நடத்துகிற மாதிரி ஆட்சி எவனுமே நடத்தக்கூடாதுன்னு நினைப்போம். அது வேறு வைங்களேன். அட்லீஸ்ட் கட்சி விஜய் நடத்துகிற மாதிரி நடத்தக்கூடாது. ஏன்னா நீ கட்சியில் இருக்க முக்காசி பேர் அதிமுக இருந்தானே, அது ஏற்றுக்கிறீங்களா? பாதி காங்கிரஸ்காரன், ரைட்டுங்களா? இப்போ கூட இருக்க மீதி இருக்கவங்க போகிற பிளாக் டிக்கெட் வைத்தவன், இவர் கூட இருந்து பிளாக் டிக்கெட் வைத்தவன், ரைட்டு. இவங்களாம் தான் கூட கட்சி வச்சிருக்காரு. இவர்கிட்ட நியாயமாக 20 வருஷம் இருந்தவங்களாம் இன்னைக்கு வெளியில் தான் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இவர்கிட்ட நியாயமாக இருந்த எஸ்ஏசி சார்ந்த கும்பல், இவரை வளர்த்து விட்ட கும்பல் பூரா வெளியில் தான் இருக்குது. அவங்க பூரா எங்கடா அண்ணாமலை எப்படா வருவார், அவர் கூட சேரலான்னு இருக்கு. நான் சொல்கிறேன் கேளுங்க, எஸ்ஏசி அவர்கள் அண்ணாமலையுடன் போய் இணைந்தாலும் இங்கே ஆச்சரியப்படுவதற்கான ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சார், ரைட்டுங்களா? அதே மாதிரி விஜயனுடைய சொந்தம் இருக்கு இல்லையா, குடும்பம் இருக்கு இல்லையா, நான் சொல்கிறது விஜயனுடைய ஃபேமிலி சொல்கிறேன். விஜயனுடைய ஃபேமிலியிலேருந்து அண்ணன்ட்ட வந்து யாராவது இணைந்தாலும் வந்து இங்கே நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது சார். இல்லை, அப்போ யாரும் அடுத்த கட்டமாக போவா? ஏன்னா திரு லாரன்ஸ் அவர்கள் நான் வந்து எங்கள் அம்மாவோட அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எங்கே தான் போகிறேன், நீங்கள் கூட இங்கே தான் வர மாதிரி இருக்க மாதிரி சொன்னீங்க. என்னதான் முடிவு எடுக்க போகல? இல்லை, லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் நமக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் சார். அவர் கூட பர்சனலாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றதுனால நான் சொல்கிறேன். அண்ணனை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து ஒரு அரசியலில் சரியான அரசியல்வாதியாக மாறுவதற்கு, பயணிப்பதற்கு எல்லா தகுதியும் படைத்தவர். அன்னைக்கு சொன்னது தான். ஆனால் விஜயவர்களுடன் போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை அவரிடம் இருக்கிறது என்பதே புலப்படுகிறது, ரைட்டுங்களா? அவர் அங்கே தான் போறாரு போல இருக்கு. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக விஜயவர்களை ஆதரிக்கிறார். இது ஒரு செட்டிங் மாதிரி தான் சார் தெரியுது. என்ன செட்டிங் அப்படின்னா, அதாவது ஓகே, இப்போது அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ரைட்டுங்களா? என்னை விரும்பாதவெல்லாம் அண்ணாமலையிட்ட போய் சேருவான். விஜயை விரும்பாத இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழர்கள் பார்த்தீங்கன்னா 70% பேர் இருக்கான். அந்த 70% பேரில் ஓஜி அதிமுக, ஓஜி திமுக காரன் அங்கேயே இருப்பானு வைங்களேன், ரைட்டுங்களா? விஜயை மட்டுமே விரும்பாமல் இன்னைக்கு அதிமுக திமுக வேறு வழி இல்லாமல் 2024 ஓட்டு போட்டோம் இல்லையா? அப்போ அவங்க எல்லாரும் அண்ணாமலையிடம் போய் இணைய போகிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தை பாதியாவோ இல்லை ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு பங்கு எடுக்கவோ ஒருத்தரை நம்ம இறக்கி விடுவோம் அப்படின்னு தான் லாரன்ஸை இறக்கி விடுறாரு விஜய். அதுவாக தான் அது பார்க்கப்படுகிறது. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன் சார். இப்போ நான் வந்து விஜயோட உண்மையை தெரிஞ்சவன். விஜய் வந்து எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டார்ன்றதை நான் வந்து ஆணித்தரமாக நம்புகிறவன், ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து 2026 எலெக்ஷனில் விஜய்க்கு ஓட்டு போடல, நான் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன். ஆனால் இதே என்னோட குடும்பத்தை நான் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நான் இல்லை. எனக்கு அது தேவையே இருந்ததில்லை. அவங்களே அதிமுகவுக்கு போடுங்கன்னு சொல்லக்கூடிய தேவை எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு விஜய் மேலே உள்ள வெறுப்புனால நான் அதிமுகவுக்கு ஓட்டு போட போகிறேன். அதிமுகவை பிடிச்சி நான் ஓட்டு போடல. அப்போ நானே பிடிச்சி ஓட்டு போடல, இவங்களையும் எதுக்கு அங்கே போட வைக்கணும் அப்படின்றனால விட்டுறேன். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் நான் அண்ணாமலை அண்ணனை பிடிச்ச அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறேன். அப்போ என் குடும்பத்தை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். இப்படி எத்தனை ஓட்டு விஜய்க்கு விழுந்துருக்கு தெரியுமா? இப்போ ஒரு ரஜினி ஃபேன் இருக்கான், ஒரு அஜித் ஃபேன் இருக்கான்னு வைக்கலாம் சார். ஒரு ரஜினி ஃபேன் அஜித் ஃபேன் எதுக்கு விஜய்க்கு போய் ஓட்டு போட போகிறேன்? போட போகிறது இல்லையா? அப்போ அவங்களாம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, ரைட்டுங்களா? இல்லை ஒரு சிலர் நாம் தமிழருக்கு போட்டிருப்பான், அந்த சொச்ச ஓட்டில் அங்கே எங்கே விழுந்துருக்குன்னு வைங்க. ஆனால் நாங்கள் யாருமே எங்கள் குடும்பத்தை விஜய்க்கு ஓட்டு போடுறதுலேருந்து நிறுத்தலை. ஆனால் இப்போ நாங்கள் எல்லாருமே அண்ணாமலையை பிடிச்ச அண்ணாமலை, ஒவ்வொரு அஜித் ஃபேனும் ஒவ்வொரு ரஜினி ஃபேனும் அண்ணாமலையை பிடிச்ச அண்ணாமலை பின்னால் போகிறோம். அப்போ என் குடும்பத்தை உட்காந்து பேசி மண்டையை கழுவேன். இதை நான் பண்ணலை சார் போன எலெக்ஷனில். இப்போ என் வீட்டிலலாம் 2-3 ஓட்டு வம்பா போச்சு சார், வம்பா போச்சு. உண்மை, இதெல்லாம் நடந்த உண்மை. இப்போ நானே அண்ணாமலை கூட பயணிக்க போகிறேன்னா என் குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக என்னால் வரும்ல. சார் கஷ்டப்படுறான்ப்பா, நமக்கும் ஜோறு போடுறான், கஷ்டப்படுறான்ப்பா, அவனுக்காவது போடுவோம்ப்பா அப்படின்னு அண்ணாமலை ஓட்டு போட மாட்டாங்களா? அதுபோல் நான் உட்காந்து மண்டையை கழுவுனேன். நான் ஒரு 100 பேருக்கு, ஏன்னா நான் பிடிச்சி ஒருத்தர் ஓட்டு போட போகிறேன். அப்போ நான் என் உயிரை கொடுப்பேன். அப்படி இந்த தடவை விஜய்ட்டு ஓட்டு பூரா பிரிய போகுது சார். அந்த பிரிஞ்சு அந்த ஓட்டு பூரா அண்ணாமலை எனக்கு வரப்போகுது. இதில் என்னென்னா, லாரன்ஸ் அவர்கள் உள்ளே இறக்கி விடுறதுக்கு விஜய் ஏன் இறக்கி விடுறாரு அப்படின்னா, அவர் நல்லது பண்ணவர், ஆப்வியஸ்லி அவரும் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்காக இறங்கி வேலை பார்த்தவர். அதனால் அந்த விஜய்க்கு பிடிக்காத ஓட்டை கொஞ்சம் கிளப்பி கொண்டு போகலாம். அது போக அப்போ அவரும் கூட்டினாருன்னா அவரும் பொறுப்பு கொடுப்பாரு. இந்த பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை வாங்குறதுனே ஒரு கூட்டம் வந்துடுவான் தெரியுமா? 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் சேர்றாங்கன்னா அது எப்படி அண்ணாமலை அண்ணனுக்கு டேமேஜ் தானே? அப்படி டேமேஜை அது அண்ணாமலை அண்ணனுக்கு
ஒரு டேமேஜை உருவாக்கணும் அப்படின்றதுனால லாரன்ஸ் அவர்கள் வந்து விஜய் அவர்களால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் கூட என்னுடைய புகைப்படங்களோ என்னை வச்சு யாரும் யூஸ் பண்ணாங்க பேசாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட சந்திச்சதுக்கு முன்னுக்கூட்டியோ அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். நீங்கள் கூட யாருக்குமே பேசும்போது கூட சொல்லி ரசிகர்லாம் அங்கே இந்த பக்கம் தான் வருவாங்க அப்படின்ட்டு, ஏன்னா நேர் எதிராக இருக்குது, விஜய் அவர்களை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி விட்டுருக்காரு, என்னையோ என் பேரை இதுலேயுமே யூஸ் படுத்தாங்க. இதே ரஜினிகாந்த் அவர்கள் சகோதரர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு படித்த இளைஞர் வருவார், அவர் சகோதரர் சொன்னது அண்ணாமலை வருவார். இது எப்படி பார்க்குறீங்க? இவர் என்னடா வேண்டாங்கிறாரு, இல்லை சார் யூஸ் பண்ணாதோ சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றவர் வந்து உலகத்திலே இல்லாத ஒரு அபூர்வமான மனிதர் சார். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க, நான் சும்மா சொல்லலை சார், நான் டேட்டாவோட சொல்கிறேன் சார். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் 1978 மதுரை முத்து சுந்தரபாண்டியன் நடிக்கிற கடைசி படம், அப்போவே ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிடுறார். பைரவின்ற படத்தில் சூப்பர் ஸ்டார்னு ஒரு படம் கொடுத்துட்றாங்க. அந்த படம் வந்து எம்ஜிஆரோட கடைசி படம், மதுரை முத்து சுந்தரபாண்டியன். அந்த படம் வரும்பொழுது எனக்கு தெரிய 1978 பைரவி படத்தில் சூப்பர் ஸ்டார்னு போஸ்ட் ஓட்டும் பொழுது தானு சாருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடித்து, ஐயா எதுக்கியா அதெல்லாம் தேவையில்லாமல், அவர் ஓஜி, அவர் முன்னாடி என்னை இழுத்து விடாதீங்க, அது தேவையில்லாத வேலை, அவர் முன்னாடி நம்ம அவரை மரியாதை கொடுத்து அவருக்கு பின்னாடி நம்ம வந்தோம் அப்படின்றத வரலாறு சொல்லணும் அப்படின்னு அன்றைக்கி தன்மையாக பேசினவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆக 78 எம்ஜிஆர் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒன்றுனாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி ரஜினி ஒன்றுனாங்க, கமல் ரஜினி ஒன்றுனாங்க. அப்படியே ஆரம்பித்து ஒரு 25 பேரை ரஜினி கூட ஒப்பிட்டாங்க. 25 பேர் சார், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எதுக்கு தேவையில்லாமல், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேக்ட். இன்றைக்கி நேற்று ஒரு ஃபோட்டோ வருது, பிஆர் மாதிரி பண்ணுறாரா அப்படின்றாங்க. இது ஏதோ அவரை அசிங்கப்படுத்துறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிஆர் மாதிரி அவர் பண்ணுறாருன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்சு நீ பிஆர் வரைக்கும் டஃப் கொடுக்குறாரா? இதை மாதிரி பண்ண ஒரு நடிகனை உலகத்தில் காட்டு, ஒரே நடிகனை, அதாவது 5வது தலைமுறையில் ஒரு நடிகன் வரான்னா அவனுக்கு டஃப் கொடுத்து அவனை மாதிரியே ஷூ போட்டு நிற்கிறாரு, அவரை மாதிரியே கண்ணாடி போட்டு நிற்கிறாரு, இதை பார்த்தா பிஆர் ஸ்டில் மாதிரி இருக்குன்றானுங்கன்னா அப்போ பார்த்துக்கோ, அவரோட ஒர்த்தை பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒருத்தனை காமிச்சிரு நீ. இது சினிமாவில் இருங்க, அடுத்து வந்துடுறேன். அதே மாதிரி அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர் அவர்கள், அதாவது சார் இது யாருமே இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணாத ஒரு ஃபேக்ட், அப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஃபேக்ட். 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சார், 80 ஜெயிச்சார், 84 ஜெயிக்கிறார். 84 அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவருடைய ஆட்சியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார். சரியில்லை அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் ஏதோ கலைஞரோட ஆட்சியோ அப்படி இல்லைன்னா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை மட்டுமே விமர்சித்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரை வந்து அதிமுக வெறியர்கள், அப்போ உள்ள வெறியர்கள், ஓஜி அதிமுக அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் வந்து அப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களே எதிர்த்தாங்க. அதாவது அரசியலில் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்தார் அப்படின்றது ஒரு ஃபேக்ட். அதுக்கப்புறம் அரசியலில் சூப்பர் ஸ்டார் கலைஞரை எதிர்த்தார், அரசியலில் சூப்பர் ஸ்டார் கலைஞர் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தார். இவங்க எல்லாரும் கூட நட்பும் பாராட்டினார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அப்படின்னு இருக்கக்கூடிய சிஎம் எல்லாத்தையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்த்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இவங்க தொண்டர்கள் யாருக்கும் பிடிக்காது. அது இப்போ விஜய் வரைக்கும் வருது, ரைட்டுங்களா? நாளைக்கு இந்த இடத்துல எஸ்கே, நாளைக்கு சூப்பர் ஸ்டார் யார் எஸ்கே சிஎம் ஆனாலும் வரும், சூப்பர் ஸ்டார் எஸ்கே எதிர்த்தார்னு வரும். அதுதான் சூப்பர் ஸ்டாரோட அமைப்பு. எல்லாரையும் அவர் தேவை இருக்கும் பொழுது அடிக்கணும்னா அடித்து உட்கார வச்சிருக்காரு சார். நான் சொல்கிறது சிஎம்ல. நாளைக்கு விஜய்க்கு உழும். நீங்கள் பாருங்கள், இதே இடத்துல நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க, உழும், மரண அடி உழும். அவர் சொல்லிட்டார் அன்றைக்கே, நீங்கள் அவர் பேசும்பொழுது ஒரு 2 வருஷம் விடுங்க அப்படின்னாரு. ஞாபகம் இருக்கா? அவர் வெளியிலேருந்து எனக்கு விஜய்க்கு ஒன்றும் கிடையாது, இத்தனைக்கும் விஜய்க்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டு, ஜனநாயகம் ரிலீஸுக்கும் சப்போர்ட்டு, மெர்சல் ரிலீஸுக்கும் சப்போர்ட்டு, சர்க்கார் ரிலீஸுக்கும் சப்போர்ட்டு. விஜயே வாயத்திறக்கலை, பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தார். அப்போ அதை பற்றி பேசியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரைட்டுங்களா? அப்போல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து விஜய் சிஎம் ஆக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறாரு அப்படின்னா சரி, ஏதோ கிறுக்கு பையில 4 பேர் லூஸ் போய் பேசிட்டு தான் இருப்பானு வைங்களேன். ஆனால் 2 வருஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன்னு இருக்காரு. அதுதான் விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்ச கெடு. நல்லா புரிஞ்சுக்கோ சார். 1995 ஜெயலலிதா அவருடைய ஆட்சி, 96 ஜெயலலிதாவே தோக்குறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு மேடை பேச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஒரு மேடை பேச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணது கருணாநிதியும் கருப்பையா மூப்பனாரும், ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு இடத்துல வசமாக விஜய் வச்சு செய்வார். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுக்கு நான் சொல்ல 2 வருஷம் கெடுங்கிறீங்க, அது ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறீங்க. அப்போ அவருக்கு மாற்ற யாரு? ரஜினிகாந்த் அவர்களே வரப்போறாரு. அப்போ என்ன இல்லை சார், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இது முடிச்சிடுறேன், நீ முடிச்சுட்டு இந்த உங்கள் கேள்விக்கு வந்துடுறேன். ஆக எல்லா சிஎம்மையும் வந்து அடித்தவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதே மாதிரி எல்லா சிஎம் நல்லது ஏதாவது பண்ணாங்கன்னா பாராட்டி இருக்கார், ரைட்டுங்களா? ஆக இந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கும் அவருடைய அரசியல், அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் என்ன அரசியலை பற்றி என்ன அவருடைய ஸ்டாண்ட் என்ன, யார் ஆதரிக்க போகிறாருன்ற தேவை சூப்பர் ஸ்டாருக்கு இருக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்கு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ஏதாவது சொல்லணும்.
ஐயா ஏதாவது சொல்லுங்கன்னு தமிழக மக்கள் அவர் வீட்டை எதிர்பார்த்து அவர் கேட்டை எதிர்பார்த்து இல்லாத நாள் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எதிரி முதற்கொண்டு அவர் ஏதாவது நம்மளை பற்றி பேச மாட்டாங்க. என்ன சொல்ல போறாரு யாரை? அதுதான் இப்போ அங்கே வந்துட்டேன் ரைட்டுங்களா சார். டிசம்பர் 3, 2020 சார். டிசம்பர் 29, 2020 சார். டிசம்பர் 3, 2020 இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லை. இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லைன்னா அவருடைய கட்சியை நான் ஆரம்பிக்க போகிறேன்றது அறிவிக்கிறேன். அதே மாதிரி இப்பவும் இல்லை இனி எப்பயும் கிடையாது அப்படின்னு நீட்டாக 3 பக்கம் அறிக்கையை போட்டு முடிச்சிடறாரு கட்சியை ரைட்டுங்களா. இப்போ இல்லை இனிமேல் எப்பயுமே இல்லைன்னு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் அவர் வருவார்னு நம்ம சார் அவரை கழிச்சிட்டு இந்த அரசியல் பார்க்கவே முடியல சார். மக்களால் உங்களை போன்ற ஜேர்னலிஸ்டால் என்ன போன்ற விமர்சகர்களால் இருக்கக்கூடிய யாராலையும் அவரை கழிச்சிட்டு அரசியலை பார்க்க முடியல. இன்றைக்கி விஜய் சிஎம் ஆகிட்டாருன்னா அதை கொண்டாடுறானுங்களா? அதை விட்டுட்டு இந்த ரஜினிகாந்த் கண்டக்டராக இருக்காரு, ரஜினிகாந்த் இப்படி சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் அப்படி சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் இப்படி பண்ணுறா பாருங்க, இது பண்ணுறா பாருங்க, ரஜினிகாந்த் ஏன் விஜய் பற்றி எதுவும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை, அது இது அப்புறம் ஃபோன் பண்ணி பேசிட்டாரு, ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி பேசிட்டாரு, இப்படியே தானே ஓடுது. ஏன்டா விஜய் சிஎம் ஆகிட்டானா அதனால சந்தோஷப்படுங்களா? இன்னும் ஏன்டா ரஜினிகாந்த் விட்டே சுற்றி வரீங்கன்ற மாதிரி தானே இருக்குது ரைட்டுங்களா. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் வேண்டான்னு தெளிவாக சொல்லிட்டாருனால அவர் வருவாரா? அவர் எப்போ வர்றாரு? இனிமேல் வந்துடுவாரா? இவனை கை காமிச்சிருவா அவனுக்கு அவர் யாரையும் காட்ட மாட்டாருங்க. ஆனால் அண்ணாமலையை காட்டுவார். அல்ல அண்ணாமலை மேலே அவருக்கு நல்ல மரியாதை இருக்குன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஏன் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சார், அண்ணாமலை அவர்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு சார். ஆகஸ்ட் மாதம் 24 2020 அண்ணாமலை என்னன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என் கட்சியிலேருந்து சேருன்னு கேட்டார் சார் சூப்பர் ஸ்டார். அதுக்கு அடுத்த நாள் இல்லையா நான் சந்தோஷிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் பிஜேபியில் போய் சேர்றதா நியாயமாக இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடாதுன்னு என் தலைவனை மாதிரியே காப்பாற்றணுன்ற என் தலைவனை மாதிரியே நீட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே போய் பாஜகவில் சேர்ந்துடுறாரு. அப்போ அண்ணாமலை என்னோட பிடிச்சதுனால தான் கூப்பிட்டுருக்காரு. அப்போ அதை விட வேறு என்ன வேணும்? ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை வருவார், அப்போ அவங்க அண்ணனும் அண்ணாமலை வேணும்னு நினைக்கிறாங்க கரெக்டாக ரைட்டுங்களா. இன்னொன்று என்னென்னா லீலா பேலஸ் மீட்டிங்னு எனக்கு தெரிய ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மேடைக்கு ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் மீட்டிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடச்சதுன்னா அது லீலா பேலஸ் மீட்டிங் சார். நீங்கள் ரஜினி லீலா பேலஸ் மீட்டிங் போட்டு பாருங்கள். அதில் அவர் சொல்லுவார், படித்த நல்ல பண்பாக இருந்த மானம் மிகுந்த ஒரு தமிழன் ஒரு இளைஞனை நம்ம அந்த இடத்துல உட்கார வைப்போன்னு பேசினார். இன்றைக்கி அந்த மாதிரி ஒருத்தனை சொல்லுங்கள் சார் தமிழ்நாட்டு அண்ணாமலை என்ன தவிர சொல்லுங்கள், ஒருத்தனை சொல்லுங்கள். அப்போ அப்படிங்கும் பொழுது அண்ணாமலை அண்ணன் தான் சரியான சாய்ஸ்ன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார் இதில். ஆமாம், தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.